ஹலோ ஆடியன்ஸ், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஃபேவரட் கேம் எதுன்னு கேட்டா ஃப்ரீ ஃபயர் இல்லாட்டி பப்ஜின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை விட பெஸ்ட்டாக கேம்ஸ் இன்னும் இருக்கு. நீங்க இன்னும் சின்ன பிள்ளை தரமா கேண்டி கிரஷ்லாம் விளாண்டிங்கன்னா அதுக்கு ஓரப்பட்டு நான் சொல்லுத கேமை பாருங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு 5 சூப்பர் கேம்ஸ் தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பார்த்ததுல 5வது இடம் பிடிச்சிருக்க கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான், ஏலியன் ட்ரைவர். இந்த கேம் ஃபர்ஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா போக 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 ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த குழந்தைங்க அப்படின்லாம் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சிருப்பாங்க. கடத்தி வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைங்களை விடுவிக்கிறது தான் கான்செப்ட். இதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து நம்மள சுட தொடங்கிடும். இந்த குழந்தைகளெல்லாம் கடத்தி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்கா கடத்தி வச்சிருக்க குழந்தைங்க வந்து நம்ம போய் காப்பாற்றணும். இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். அடுத்ததா இந்த கேம்ல 4வது இடம் பிடிச்சிருக்கிறது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது இடம். இந்த கதையோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்க யாருக்குமே தெரியாம அந்த நகை கொள்ளையடிச்சுட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வெளியே வர்றதுதான். கதையில கஷ்டம் அப்படின்னா நிறைய கஷ்டம் இருக்கு. இந்த கதையில வந்து ஒரு நாய் இருக்கும், நாய்கிட்ட மாட்டாம வெளியே வரணும். மனிதர்களுக்கு வந்து இந்த ஓடுற சத்தம் இதெல்லாம் கேட்டுச்சுன்னா அவங்க வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த கேமை லாண்ட் என்ஜாய் பண்ணுங்க. 3வதா எந்த கேம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கேம் தான். இந்த கிரிக்கெட் கேம் வந்து ஒரு ஆன்லைன் கேம் தான். இது வந்து நம்ம ஆப்ஷனலாக வந்து இன்னொருத்தவங்க வந்து விளாடுவாங்க. இதை வந்து கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் விட்டுருவாங்க. அந்த ஓவரில் உங்களை விட யார் அதிகமாக்கினாங்களோ அவங்க வெற்றி, அவங்க விட நீங்கள் அதிகமாச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி. இதுதான் அந்த கதையோட கான்செப்ட். இந்த கேம்ல 2வது இடம் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்டம். இந்த கேம்ல சின்ன வயசுல இருந்து நீங்கெல்லாம் இந்த கேம் வந்து விளாண்டுருப்பீங்க. நான் விளாடுறேன் மனுஷங்க மக்களே, நான் முதல்ல சொல்லுவேன். இதை வந்து நீங்க சின்ன வயசுல பிளே ஸ்டேஷன்ல வந்து சூப்பர் மேரியில வந்து விளாண்டுருப்பீங்க. இந்த கேம்ல என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போற வழியில நிறைய தடங்கள் வரும், அதை தாண்டி போறதுதான் இந்த கேமே. ஆனா இந்த கேம் சும்மா ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும், விளாண்டு பாருங்க. கடைசியா நான் பார்த்த கேம்ல முதல் இடம் பிடிச்சிருக்கிறது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிள் கைஸ். இந்த கேம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்குவிட் கேம் மாதிரியே இருக்கும். இதுல வந்து அட்வென்ச்சரும் நிறைய இருக்குங்க. இந்த கேம்ல ரவுண்ட் வந்து மொத்தம் 3. அந்த 3ல வந்து அட்வென்ச்சரை தாண்டி 12 பேரை சொல்றேன். இதுல வந்து அட்வென்ச்சரும் நிறைய இருக்கும். இதுல மொத்தம் முதல்ல 24 பேரை செலக்ட் பண்ணி 12 பேரை அதை வந்து எடுப்பாங்க. அந்த 12 பேர்ல 6 பேர் எடுப்பாங்க. அந்த 6 பேர்ல கடைசியாவே நிற்காம அவங்க தான் வின்னர். இந்த கேம் உண்மையிலேயே ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குங்க. நீங்க விளாண்டு பாருங்க, நல்லா விளாண்டு என்ஜாய் பண்ணுங்க.